கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to be the holy name of the Lord. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து கடந்த 3 வாரமா தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Last 3 weeks we have been meditating from the promise which God has given for this month. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. May He send you help from the sanctuary and strengthen you out of Zion. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு ஆதரவையும் ஒத்தாசையை அனுப்பி அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். And as per this promise, God is giving us help and God is strengthening us and God is leading and guiding us. ஏனென்றால் அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆதரவா இருக்கிறார். Because children of God, those who hope on Him, those who look on to Him, He is of strength. அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். He is a comfort to him. தேவன் அவர்களுடைய பட்சமாக இருக்கிறார். God is by their side. அவர்களுடைய துணையாக இருந்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். God is their companion and God is leading them. மனுஷர் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, Man may be of any state, கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். and God Himself is an eternal light to them. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை நம்பி வந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால், Because they are children of God, they came trusting God. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 26:3 வாசிக்கிறது போல, Isaiah prophet says in Isaiah 26:3, பற்றிக்கொண்ட மனதை உடையவர், He who trusts on you completely, நம்பி இருக்கிறபடியால், because He is mindful on you, நீர் அவரை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறீர். you will keep him in perfect peace. அவரே நம்பி இருக்கிற பிள்ளைகள், Children of God, those who trust in Him, ஒத்தாசையாகிய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, children of God, those who lift up their eyes towards the sanctuary where they get help from, கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். God is their strength. இஸ்ரவேலாகிய கிறிஸ்து அவருடைய செட்டின் கீழ் வந்தவர்களுக்கு, those who come under the Lord God of Israel's wing, அவரால் நிறைவான பலனை அவர் தந்து கொண்டு வருகிறார். He gives them the fullest reward. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் போது, when we meditate God's promises, அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளவு உதவியாக இருக்கிறார். God is of so much help for the children of God who are with Him. நாம் புறப்பட்டு வரலாம். When we start the journey, நம்முடைய பயணத்தை துவங்குறோம். when we start our journey, கடைசி வரை கிறிஸ்துவுக்காக நிக்கிறவர்கள் சிலர் மாத்திரமே தான். it's only little those who stand for the Christ till the end. அநேகர் கொஞ்ச நாள் தங்களுடைய பிரயாணத்தை துவங்குகிறார்கள். Some start their journey for a little while, ஆனால் அவருடைய முடிவு பரிதாபமாக போகிறது. but their end is so pity. பிரயாணத்தை துவக்கினவர்கள் அவர்கள் முடிக்க முடியாமல் போயிடுறாங்க. Those who start their journey, they are not able to finish the journey. ஆனால் ஒரு கூட்டத்தார் உறுதியோடு தங்களுடைய பயணத்தில் முன்னேறி செல்லுகிறாங்க. But a group of people with firm determination, they move forward in this journey. அவருடைய வாழ்க்கையின் முடிவு மகிமையாக இருக்கிறது. End of their life is glorious. அவருடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. End of their life is a great blessing. அவருடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு புகழ்ச்சியாக இருக்கிறது. Oh, the end of their life is of name and fame. மகிழ்ச்சியாக இருக்க பிரியமானவர்களே, Beloved, it will be of joy. இப்படி நாம் பார்க்கும் பொழுது, when we see this, பழைய ஏற்பாட்டிலே ரூத்தை பற்றி நாம் பார்க்கலாம். ரூத்தை பற்றி பார்க்கலாம். in Old Testament we can see about Ruth. அந்த ரூத்துடைய அனுபவம் எப்படி இருந்தது என்றால், how was her experience? அவள் ஒரு மோவாபிய பெண் பிள்ளையாக இருந்தாள். She was a Moabite woman. மோவாபிய ஸ்திரீ, மோவாபிய பெண் பிள்ளை. She was a Moabite woman. இந்த ஆண்டவரை பின்பற்றி வந்தபடியினால் அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is told in the scripture, because she followed the Lord, what all the blessings she received. அவள் மோவாப் தேசத்தில் ஒன்று கேள்விப்படுகிறாள். She heard in the land of Moab. ரூத் 1ஆம் அதிகாரம், Ruth chapter 1, 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read verses 6, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். the Lord visited His people by giving them bread. என்று மோவாப் தேசத்தில் கேள்விப்படுகிறாள். She heard this in Moab. ஏனென்றால் அவள் பெத்லெகேமில் இருந்து வந்த குடும்பத்தாரோடு ஐக்கியம் உண்டாள். She had a fellowship with the family which came from Bethlehem to Moab. பெத்லெகேமில் இருந்து வந்த குடும்பத்தார் யார்? Who are this family came from Bethlehem to Moab? அவருடைய பெயர், தலைவரின் பெயர் எலிமெலேக். The leader's name is Elimelech. அவருடைய மனைவியின் பெயர் நகோமி. And his wife's name is Naomi. அவர்களுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். They had 2 sons. அவர்கள் பெத்லெகேமில் இருந்தாங்க. They were with them. ஆனால் பஞ்சமா தான் இருக்குது. There was a famine. ஆனா ஓரளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. But they had a decent level of blessing. பெத்லெகேமில் இருக்கும்போது ரொம்ப தரித்திரமா ஒண்ணு அந்த குடும்பம் இருந்ததாக பைபிள் சொல்லல. Scripture does not say that they were in poverty when they were in Bethlehem. ஏன்னா நகோமி தான் வார்த்தையில சொல்லும்போது சொல்றா, நான் இங்க வரும்போது இந்த மோவாபுக்கு வரும்போது நிறைவா தான் வந்தேன் அப்படிங்கிறா. Because when Naomi describes, she says, when we came to Moab, we came as full. நான் நிறைவுள்ளவனாக வந்தேன். We came as full. நிறைவுள்ளவனா அந்த
இடத்துக்கு நான் போனேன். I went as full. ஆனா இப்போ நான் என்ன செய்யறேன்னு இப்ப எல்லாமே இழந்துட்டேன். But now I have lost everything. என் புருஷனை இழந்துட்டேன். I lost my husband. என் பிள்ளைகளை இழந்துட்டேன். I lost my sons. எனக்குரிய செல்வங்களை இழந்துட்டேன். I lost my riches. இப்ப சாப்பாட்டுக்கு மிகவும் கஷ்டப்படுறேன். I'm suffering for food. இல்ல நம்முடைய தேசத்துக்கு போய்விடுவோம். Let's return back to my own land. சொல்லி தான் பிரயாணம் பண்ணி புறப்பட்ட வேளையில When she started to journey, அவருடைய வீட்டில் அந்த மோவாப் தேசத்து பெண்கள் பிள்ளைகள் 2 பேரும் இவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். in her house, 2 daughters of Moab, they said, both of us, they said, we will also come with you. இவர்கள் இந்த பிரயாணத்தில் 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய நகோமியோடு பிரயாணம் பண்ணி வர்றாங்க. Both of them started to journey with Naomi. அவள் சொல்றாங்க, நகோமி சொல்றா, No, Naomi said, மக்களே எங்களை பின்பற்ற வேண்டாம். she said, daughters, do not follow me. திரும்பி போங்க. Return back. திரும்பி போங்க. Return back. திரும்பி போங்க. Return back. 4 தடவை சொல்றா. She said 4 times. இத நான் பைபிள் ஸ்டடியில கூட எடுத்துக்கிறேன். I've already taught this in Bible study. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல திரும்பி போங்க. Ruth 1:8. 11ஆம் வசனத்துல திரும்பி போங்க. She says, turn back. 12ஆம் வசனத்துல திரும்பி போங்க. 11, turn back again. 15ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு திரும்பி போங்க. Turn back, verses 15. இது 4 விதமான ஒரு சோதனைக்கு அடையாளமா இருக்கிறது என்பதை பற்றி நான் பைபிள் ஸ்டடியில எடுத்திருந்தேன். In scripture I've told that these 4 refers to 4 types of tests and trials. சொல்ல சமயம் இல்ல. I don't have time to say this. போங்க போங்க போங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். And 4 times she said, return back, go back. ஆனால் எப்படி ஏன் அப்படி சொல்லி இருப்பாள் என்று நினைக்கிறேன் என்றால், I think why she told this, ஏன்னா இவ மோவாபிய பெண் பிள்ளைகள், because these women are of தேவன் Moabite. தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொன்னால், When we say God has met his people and gave them bread, தேவன் சந்தித்த ஜனங்கள் தம்முடைய ஜனங்களை தான் சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார். it means God has met his own people and God gave them bread. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். Lord meets his own people. தம்முடைய ஜனங்களை அப்பத்துக்கு அலைந்து திரிய அவர் விடமாட்டார். Never he will allow his children to wander for bread. ஆகாயத்தின் பட்சிகளை போஷிக்கிற கர்த்தர் அந்த தம்முடைய பிள்ளைகளை அவர் போஷிக்கிறார். The Lord God feeds the fowl of the air, feeds his own children too. தம்முடைய பிள்ளைகளை அவர் கரம் பிடித்து நடத்துகிறார். He leads his children holding their hands. அவருடைய தேவன் அவர்களை கைவிடாதவர். Who will not forsake them. ஒருவேளை நகோமி நினைச்சிருக்கலாம், Naomi may have thought, மா நீங்க மோவாபிய பிள்ளைகள் பா, because you are Moabite women, நான் சேர்த்துக்கிட்டாலும் even if I accept எங்க you, ஆண்டவர் உங்களை சேர்த்துக்கிட மாட்டார். my God will not accept you. ஏன்னா உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசித்தா, Because Deuteronomy 23:3 says, அம்மோனியர்களும் மோவாபியர்களோ the Moabites and Ammonites, கர்த்தருடைய சமூகத்தில் உட்படலாகாது, சபைக்கு உட்படலாகாது. they shall not enter the assembly of the Lord. அவர்கள் 10ஆம் தலைமுறை என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. Even to the 10th generation, none of his descendants shall enter the assembly of the Lord forever. காலங்களுக்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டவங்க. Forever and forever you are rejected. நீங்க ஆசீர்வாதத்துக்கு அந்நியர்கள். You are strangers for this blessings. நீங்க உங்களுக்கு இந்த தேவன் உங்களுக்குரியவர் அல்ல. And this God doesn't belong to you. இங்க எங்களுக்குரிய வாக்குத்தத்தம் தமது ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறாரே. Lord visits his people and feeds them. அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்குரியதுதான். That promise is only for us. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதல்ல. That promise doesn't belong to you. ஆனால் என் பிள்ளைகளே நீங்க திரும்பி போங்க. Therefore daughter-in-laws return back. திரும்பி போங்க. Return back. ஆனால் அந்த நேரத்துல But that time இதை கேட்டு அவள் உண்மைதான் இருக்கலாம். ஒருவேளை ஆமா நாங்க அந்த தேவனை பின்பற்ற முடியாது. they said, yes, true, we cannot follow this God. ஒருவேளை நன்மை நடக்காது போல. Maybe we will not get any goodness. ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தர மாட்டார். Maybe Lord God will not answer our prayers. எதுக்கு வேஸ்டா இந்த சர்ச்சுக்கு போகணும்? Why wastely we have to go to that church? எதுக்கு வேஸ்டா இந்த அம்மாவுக்கு பின்னாடி போகணும்? Why we have to wastely follow this mother-in-law? நம்ம இடத்தோடு போய் சேர்ந்துடலாம். Let's return back and join with our own family. ஓர்பால் என்கிற அவருடைய சகோதரி அங்க போய்ட்டு போய்விட்டார். And Ruth's sister Orva, she returned back. அந்த ரூத்துக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. But Ruth had a zeal. ஏசாயா 26:3ல வாசிச்சது போல, Isaiah 26:3, உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். who is firm, உறுதியா பற்றிக்கொள்வாங்க. whose mind is stayed on you. பற்றிட்டு போவாங்க, Some hold on, சேர்ந்து போவாங்க, they join together. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? But மனத்தோடு போக மாட்டாங்க. they'll not walk with the mind. என்ன பண்றது? What to do? இந்த லவ்வர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, நேசிப்பாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர். You can see couples loving each other. திடீர்னு பார்த்தா Suddenly when you see, விட்டுருவாங்க. they'll ஒன்னு இங்க கட் பண்ணிடுவாங்க, இல்ல அந்த பக்கம் கட் they பண்ணிடுவாங்க. separate, they split sometime. இவன் பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பான். Now this boy will அல்லது be அவ பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பான். like insane wandering. அத நிறைய பாக்குறமே. Or girls would be கடைசில என்ன ஆயிரும்? wandering like insane. இப்படிலாம் சொன்னியே, Finally you said this, இதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, I got you this, இப்படி எல்லாம்
நடந்தேனே, We walked like this. இப்படி எல்லாம் இருந்தேனே, I was like this. இருந்தா Yes. இருந்தா, Yes, I was. நடந்தா, Yes, we walked. வாங்கி கொடுத்ததா. Yes, I got இப்ப you. அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற? What shall we அடுத்த do வார்த்தை என்ன வந்துருது? Next question comes. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற? Now, what do you want me to இல்ல do? இருக்கணும், எனக்கு மனசு இல்ல. No, I'm not liking நீ it. இருந்த, You were, ஆனா இப்ப எப்படி இல்ல? but மனது இல்லாம இருந்துச்சு. there's no mind now. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். It says those who have mind on you. உன்னுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். It has to be united with your spirit. தேவனை நேசிக்கிறவர்கள் Those who love God, கொஞ்ச கால ஊழியத்தில் இருப்பாங்க, little time they'll be in ministry, கொஞ்ச கால ஆண்டவர் சபையில விசுவாசிகளா இருப்பாங்க, and sometime they'll be a believer in the கொஞ்ச church. நாள் கழிச்சோன்னு அப்படியே போடிய முடியாது அதெல்லாம். And after some time they say, no, it is not possible. ஆண்டவரை விட்டுருவாங்க, They leave God. சபையின் ஐக்கியத்தை விட்டுருவாங்க, They leave the fellowship of church. ஊழியங்களை விட்டுருவாங்க, They leave the ministry. தேவனுடைய உபதேச சத்தியத்தை விட்டுருவாங்க. They leave the doctrines and truth அதுல of இந்த God. உலக வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. Because the worldly life is so joyful life, they think. மோவாபின் வாழ்க்கை தான் இன்பமான வாழ்க்கை. Moab's life is the life of sweetness. மோவாப் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது? What is sign of the Moabite அது life? ஒரு சாபத்தின் வாழ்க்கைக்கு அடையாளமா It is இருக்கு. a sign of a life of curse. அது மனுஷனுடைய வாழ்க்கையில அது ஒரு பாவ வாழ்க்கைக்கு அடையாளமா It is இருக்கு. a sign of a life of sin. அது லௌகிகமான வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா It இருக்கிறது. is a sign of life of worldliness. ஆகையால் அந்த இடம் வேண்டாம் சொல்லிட்டு அவள் ரூத்தோ கடந்து வருகிறாள். But not saying that this place we don't want, they returned. இவர் தேவனை சேராதவர்கள். They shall not join நாமும் to God. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம். Yes, beloved, we were also like that நீங்களும் before. நானும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்தோம். I and you, we were in different அப்படிப்பட்ட religion. வழியில இருந்தோம். We were different ways. ஆண்டவர் எங்களுக்கு ஏத்துக்கிடுவாரா? Will this God accept us? ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுப்பாரா? Will God answer us? எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குமா? Will we get the inheritance? எங்களுக்கு சுகம் கிடைக்குமா? We will be healed. எங்களுக்கு நன்மை கிடைக்குமா? Will we get any என் goodness? பிள்ளைகள் வருங்கால ஆசீர்வாதமா இருக்குமா? Will our children will be blessed in future? எப்படி? How? அதுக்காக ஆண்டவரோடு சேர்ந்திருக்க மாட்டாங்க. So they'll not join with அன்னைக்கு God. பாவம் 2 பிள்ளைங்க வந்தாங்க. 2 children came. நீ இந்த சர்ச்சுக்கு போகாத. Don't go to that church. இந்த சர்ச்சுக்கு போனா If you go to this ஒரு church, ஒரு நன்மையும் கிடைக்காது. you'll not get any goodness. போ, You go, போயிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு வந்துரு. go and hear the message and come. ஆனா அங்க ஒண்ணு மெம்பர்ஷிப் ஆயிராத. Do not get as a member there. மெம்பர்ஷிப்ல எங்க இருக்கணும்? Where you have to take the membership? எங்க இருக்கணும்? அது வேற இடத்துல இருக்கணும். It should be different church. அதுல இருந்தா If you're in that church, உனக்கு எங்கயாவது காலேஜ்ல இடம் கிடைக்கும். you'll get admission in college. உனக்கு எங்கயாவது படிச்சு முடிச்சிட்டா வேலை கிடைக்கும். You'll get job when you finish your அதுல education. ஏதாவது உலக நன்மைகள் உனக்கு கிடைக்கும். You'll get some worldly அந்த goodness there. பெந்திகாற்று சபையில அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. That church you'll get nothing. உண்மைதான், எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுதான். Yes, it is true. We have nothing எங்களிடத்துல பொண்ணும் இல்ல, with us. வெள்ளியும் இல்ல, We don't have gold or எங்களுக்கு silver. மெடிக்கல் காலேஜும் இல்ல, We don't have medical college. ஸ்கூலும் இல்ல, We don't have வேற school. எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்கள் ஒண்ணுமே We don't கிடையாது. have any things of ஆனா this world. ஒண்ணே ஒண்ணு இருக்குது. But only one thing. இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறோம். We give them Jesus. இயேசு அவர்களை அறிய The more they know Jesus, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிய the more know the promise of ஒரு God. காலத்துல புறம்பே இருந்தோம். Once we were out. எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனம் 13 வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு. Then Paul says in Ephesians chapter 2 verses 12 and 13. 12 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். When we read verses from 12. காலத்திலே, At that time. காலம் என்ன காலம்? At that time. அதான் மோவாபின் காலம். The time of Moab. ரூத் கிட்ட கேட்டா ரூத் என்ன சொல்லுவாங்க? If you ask Ruth what she'll tell. என்ன சொல்லுவாங்க? What they'll say. நான் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம்? At that time. கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம். We were not of Christ. இரண்டாவது இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். One we were without Christ. Second, being aliens from the commonwealth of Israel. அந்நியராய் இருந்தோம். And strangers from the covenants of promise. நம்பிக்கை இல்லாம இருந்தோம். Having no hope. இவ்வுலகத்தில் தேவன் இல்லாம இருந்தோம். And without God in the world. தூரமா இருந்தோம். We were far. ஆனா இப்போவோ But now சேர்ந்து கொண்டோம். we are joined. யார் மூலமாக? By whom? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்தின் மூலமாக. By the Lord Jesus Christ and his death in Calvary. எல்லா வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமாயிட்டோம். We are now belonging to all the promises of Christ. தேவன் யாருடைய தேவன்? He is whose God? எங்களுடைய தேவன். He is our God. நீங்கள் யாரு? Who are you? நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். We are the children of Abraham. ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் இவர்களுடைய தேவன் தான் எங்களுடைய தேவன். The God of Abraham, Isaac and Jacob is our God. அப்படிப்பட்டவங்க கரங்களை தட்டி ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். Clap your hands and give glory to God. ஹalleluya. Hallelujah. இந்த தேவன் எங்களுடைய தேவன். This God is our God. எப்படிப்பா இந்த தேவன் உங்களுக்கு சொந்தமானாரு? How does God belong to you? அந்த தேவன் எப்படி உங்களுக்கு
உங்களுக்கு சொந்தமானாரு? How this God belongs to எப்படி you? நீங்கள் அவருடைய அந்த சந்ததியா மாற்றப்பட்டீங்க? How you become his generations? கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் அந்த சந்ததிக்கு உடன்பட்டுட்டோம். By Christ we came into this generation. கலாத்தியர் 4 அதிகாரத்தில் பவுல் அதான் சொல்லுகிறார். St. Paul says in Galatians 4, சந்ததிக்கு என்று சொல்லாமல் do not calling it as generation. சந்ததிகளுக்கு என்று சொல்றாரு. It's told that all your descendants. ஈசாக்கு சந்ததி. Isaac is the generation. கிறிஸ்துவின் மூலமாக By Christ. உன் சந்ததி கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்ப சமீபமாயிட்டீங்க. Your descendants and your generation by the blood of Christ you have come கலாத்தியர் here. 4 அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? What St. Paul says in Galatians 4, சந்ததிகளுக்கு என்று சொல்லாம not telling it is all the சந்ததி generations. என்று சொல்லி இருக்கிறாரு. It is told as descendants. அந்த வசனத்தை வாசி பாருங்க. இரண்டாவது அதாவது 30 வசனம் 4:30. Galatians 4:30. என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. சந்ததி இந்த வசனங்கள் சொல்லி இருக்கு. உன் சந்ததி என்று சொல்லாமல் சந்ததிகளுக்கு என்று சொல்லி இருக்கிறாரே. It is for the generations. நாம் எல்லாரும் பத்த வசனத்தில் மேல வாசிச்சு பாருங்க. சகோதரர் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆகையினால சந்ததிகளுக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். It is not said as seed, it is for the seeds. God கர்த்தராகிய gives the இயேசு promise. கிறிஸ்துவின் மூலமாக அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். By Lord Jesus Christ we have received this inheritance. ஆகார் இருக்கிறாங்க, There Hagar, ஈசாக் இருக்கிறாங்க. Isaac is there. சந்ததி யார் மூலமாக வெளிப்படுகிறது? By whom this is ஈசாக்கின் மூலமா சந்ததி வெளிப்படுகிறது. by Isaac the seed is manifested. கிறிஸ்துவின் மூலமா அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். By Christ we inherit this inheritance, beloved. ஆகையினால இந்த ரூத்தை எடுத்துக்கொண்டால் When you talk about Ruth, எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம்? how she received this blessing? இந்த தேவனை தான் நாங்க பின்பற்றுவோம். We follow this God. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. இந்த தேவன் தான் என்னுடைய This தேவன். God is my God. இப்படி அவள் பின்பற்றி வந்தபடியினால் அவளுக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. Because they follow this God, she received certain blessings. இவள் யாரை நம்பி பின்பற்றி வருகிறாள்? Now she trusted whom and she is following? நகோமியை பார்த்து கொண்டு வரல. She did not follow Naomi. இவள் யாரை பார்த்து கொண்டு வர்றா? She is following whom? ஜனங்க இந்த தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். This God feeds them. இதை தான் பின் நாட்கள்ல வாசிக்கிறோம். That's what in later days we read. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டையின் கீழ் நீ வந்திருக்கிற. You've come under the wings of the Lord God of Israel. மாமியாரை நம்பிட்டு வரல. You did not trust your mother-in-law. யாரை நம்பி வந்திருக்கிற? You trusted whom? மனுஷனை நம்பி வரல. You did not trusted man. தேவாதி தேவனுடைய கரத்தை நம்பி வந்திருக்கிற You trusted in the hands of the Lord God of God. அந்த 2:12 என்ன வாசிக்கிறீங்க? ரூத் 2:12. செய்கைக்கு தக்க பலனை உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. Lord, தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். செய்கைக்கு தக்க பலனை தருவார். Lord, repay your work. அது மட்டுமல்ல, Not only that, அவருடைய சட்டையின் கீழ் இருக்கிறியே and full reward. அடைக்கலமா இருக்கிறபடியா Because you come under his என்ன wings கிடைக்கும்? பலன் as மாத்திரமல்ல, refuge. பலன் மாத்திரமல்ல, Not only strength, நிறைவான பலனையும் தர்றார். not only reward, full reward. ஏதோ நன்மை மட்டும் தருவார்னு நாங்க சொல்லல. We do not say only good. ஏதோ அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை மட்டும் தருவார்னு சொல்லல. We don't preach that daily food only. நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். He shall give you fullest blessings. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? பலனை தருவார். He'll give you reward. அவருடைய சட்டையில தஞ்சமா இருக்கிறியே. You are being a refuge under his அந்த wings. சட்டைகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. Until you are under his wings as a refuge, you'll have a protection. சட்டைகளுக்குள்ள இருக்கிறதான குஞ்சுகளுக்கு எந்த சேதமும் வராது. The offsprings under the wings will not have any attacks. நிறைவான பலன் கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? The fullest reward, what does it mean? நிறைவான பலன் என்றால் What is the full reward? சட்டைகள் என்றால் பாதுகாப்பு. When we say wings, it is a protection. நிறைவான பலன் என்றால் Full reward means அதுல உனக்கு ஒரு குறைவுமே வராது. there'll be nothing lack at all. அப்படி ஒரு குறைவு வராதபடிக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். And he blesses so that there's nothing lacks. இந்த ஆசீர்வாதம் ரூத்துக்கு உண்டாச்சு. And now this blessing Ruth had. நீங்க ரூத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 11 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா The book of Ruth chapter 4 verses 11. அங்கே ஜனங்கள் எல்லாம் ஒளிமுக வாசல்ல வச்சு என்ன சொல்றாங்க பாருங்க. Now people were all sitting in the gate. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. There's a blessing coming in. ஒளிமுக வாசல்ல ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நோக்கி நாங்கள் சாட்சிகள் வீட்டிலே வருகிற மனைவி கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ்
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. வீடு ஆசீர்வதிக்கப்படுது. Your house is blessed. உங்களோட மனைவி ஆசீர்வதிக்கப்படுறாங்க. Your wife is blessed. அங்க ரெண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்குதாங்க. There's a two double-fold blessings. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். Double-fold blessings. அங்க பெத்லகேம் எப்ராத்தாவில நீ பாக்கியவானா இருப்பாய். It says in Ephrathah and Bethlehem you will be famous. அங்க புகழ் பெற்றிருப்பாய். You shall be famous and prosperous. நான் சொல்றேன் இந்த நகோமி இந்த ரூத் பின்பற்றி வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்திருப்பா பாருங்க. I say when Ruth followed, what she would have thought. என்ன நினைச்சிட்டு வந்திருப்பா? What she would have thought. நான் பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. I got a blessing to follow him. இப்படி என் மகோமிக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. I got a blessing to follow Naomi. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. I got a blessing to walk இந்த ஒரு behind her. சிலாக்கியம் கிடைச்சிச்சு. I got a blessing. அப்படினு சொல்லி அவள் என்ன செய்றா? ஸ்தோத்திரத்தோடு போய்கிட்டு இருக்கறா, பயணம் போய்கிட்டு இருக்கறா. She is journeying with praise, following her. போக 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 The more she started to journey, ஆசீர்வாதங்க இறங்க ஆரம்பிச்சிருது. now the blessing started to அந்த flow வீடுகளுக்கு down. ஆசீர்வாதம் இறங்குது. The blessing started to flow in the house. பிள்ளைகளுக்கு இறங்குது. Descends down on the மூன்று children. விதமான ஆசீர்வாதம். Three types of blessings. அவளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் She got blessings மூன்று விதமான ஆசீர்வாதம். because of three types. ஒன்று என்ன தெரியுமா? One, ஆத்துமாவுக்குரிய ஆசீர்வாதம். the blessings of the soul. போவாஸ் இந்த ரூத்தை மீட்டுக் கொண்டார். Now Boaz redeemed this Ruth. ரூத் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும்போது Ruth 4:4 we read. மீட்கத்தக்க வேறொன்றுமில்லை ஆகையினால நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன். It says no, I will redeem it, but if there's no one to redeem, ஆண்டவர் உங்களை அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளுகிறார். Lord the God redeems you by his அவருடைய blood. இரத்தத்தினால் கிரயத்திற்கு எப்படிப்பட்ட இரத்தம்? What kind of blood? அது விலையேற பெற்ற இரத்தம். It's a precious அது blood. குற்றமில்லாத இரத்தம். It is a blameless அது blood. மாசற்ற இரத்தம். It is a spotless blood. அதான் தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார். That's why Lord looking at his people says, இப்போது யாக்கோபே, oh Jacob, உன்னை சிருஷ்டித்தவர், the God who created you, இஸ்ரவேலே, oh Israel, உன்னை உருவாக்கினவராகிய God formed you. கர்த்தர் என்ன சொல்றார்? So the Lord God says, பயப்படாதே, do not fear. உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed you. அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா Children சொல்லுங்களேன். of God, those who redeemed by his blood, shout ரூத்தே, hallelujah. உன்னை அவர் மீட்டுக் கொண்டார். Oh Ruth, he has redeemed you. போவாஸ் உன்னை கிரையை கொடுத்து மீட்டுக் கொண்டார். Boaz paid a praise and redeemed உனக்குரிய you. ஒரு சுதந்திரவாளி இருக்கிறார். There is an inheritor for you. அவன் உனக்காக காத்திருக்கிறான். He is waiting for you. அவன் உன்னை ஒரு நாள் கைவிட்டுருவான். He will forsake இந்த you. உலகம் உன்னை கைவிட்டுரும். One day the world will forsake you. உலக மாம்சம் உன்னை கைவிட்டுரும். Flesh will forsake you. ஆனா அவன் எப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். Let me see how it is. பொறுத்துக்கொண்டே பார்த்தார். They saw நம்முடைய இயேசு போவாசை போல Jesus like Boaz. கல்வாரியில் ஒரு விலைக்கரையத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டார். Calvary paid a price and redeemed it. விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். With the precious blood he paid and redeemed ரூத் us. சொல்வா, இப்ப நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். Ruth will say, now I belong to எந்த him. பாவமெல்லாம் போயிருச்சு. All my sins is washed. சாபமெல்லாம் போயிருச்சு. All my curse is gone. எல்லா வியாதி எல்லாம் All போயிருச்சு. my disease is gone. இப்ப யாருக்கு சொந்தம்? I belong to whom? மோவாப் தேசத்துக்குரியவர் சொந்தம் அல்ல. I do not belong to Moab. என் தேசம் மோவாபின் தேசம் அல்ல. My land is not Moab. உன் தேசம் எங்கம்மா? Where? What is your எந்த land? ஒரு பெண்மா? We are from where? எந்த ஒரு காரி கேட்டா என்ன சொல்லுவா? You belong to which நான் land? எப்ராத்தா. I am from நான் Ephrathah. பெத்லகேம். I am from Bethlehem. இன்னைக்கு எவ்வளவுதான் திருமணமாயி 50 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் After 50 years of marriage, சிஸ்டர் உங்க ஊர் எந்த ஊருன்னு கேட்டா when we ask sister, you belong to which பிறந்த place? ஊர் தான் சொல்லுவாங்க. They'll talk about their native. எனக்கு நாகர்கோயில், I am from எங்க Nagarkoil. வீட்டுக்காரருக்கு அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம். My husband is from Tanjavur. இன்னும் அதை விடல போவாப்ப. Still they don't leave எங்க Moab. வந்தியோ அங்கதான் உன்னுடைய ஊரு. Where you come, that is your native. That அல்லேலூயா is your place. சொல்லுங்களேன். உங்க ஊர் எந்த ஊருன்னு கேட்டா எங்க வரணும்? If you ask what you have நீ to say, திருமணமாயி எங்க வந்த? where you married and அதான் come, என்னுடைய ஊரு. that is your native. தகப்பன் வீட்டையும் எனக்கு என்ன செஞ்சிரு? மறந்துரு. Forget your நீ father நினைச்சுக்கிட்டே and இருந்தா, forget your family. ஐயோ எங்க ஊர் எப்படி தெரியுமா? Do you know how my எப்படி native is? சாப்பிட்ட தெரியுமா? How I ate? அதான் தான் திடீர்னு அடிக்கடி சண்டை வந்து ஊருக்கு ஓடிடுற. That's why always when you fight, you go ஏன் back to அடிக்கடி your ஊருக்கு native. ஓடிடுறாங்க? Why do you go back to your native? எங்க எங்க தேடி பார்த்தா ஆளக்கான வீட்டுக்கு அங்க போயிருது. Now where is they when they search? அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்குது. Because you often think about அங்க your உள்ள native, கதையே இங்க பேசிக்கிட்டு இருக்குது. talking the things of that here. அதனால அங்க திரும்பி போறதுக்கு ஒரு சமயம் வந்துருது பாருங்களேன். Again it is coming in new, சமயம் பார்த்து வஞ்சித்து கொன்றுவான். and it will see the time and deceive and kill you. விட்டதை நினைக்க மாட்டேன். No, I'll not remember. அல்லேலூயா சொல்லுங்களேன். Not remember what I've left. அந்த ஊரை பத்தி பேசினாலும் Even if you talk about your native, அந்த ஊரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லணும். you have to say, please don't talk about your native. அந்த ஊரை பத்தி பெருமையா பேசுவாங்க சிலர். People some boast about their native. எங்க ஊர் எப்படி தெரியுமா? Do you know how my native is? நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? Do you know where I was born? தஞ்சாவூர்ல பிறந்தேன், கும்பகோணத்துல பிறந்தேன், மயிலாடுதுறையில பிறந்தேன், எல்லாம் பிறந்த உன் பிறப்பின் வர்த்தமானதெல்லாம்
I was born in Tanjavur, I was born in Kumbakonam. எல்லாம் வரிசையா சொல்லுவாங்க. They'll keep talking about their genealogy. உன் பிறப்பின் வர்த்தமானதை கொஞ்சம் நினைச்சுக்கோ. Think about the genealogy of your birth. கேவலமா இருக்குதுங்கறாரு. It is so bad. தீர்க்கதரிசி சொல்றாரு எசேக்கியேல் 16 நினைக்கிறேன். In Ezekiel 16 I think prophet says கேவலம் அப்படி அத பத்தி பேசவே பேசாத கேவலம். it is better not to talk about your genealogy. அதுல உன்னை மீட்டுட்டார் ஆண்டவர். Lord has redeemed you from that. Hallelujah. Hallelujah. என்ன கொண்டு வந்துட்டாரு. He has brought you. நீ யாருடைய பெண் பிள்ளை? You belong to whom? எந்த தேசத்து பெண் பிள்ளை? You are from which land? இப்ப எப்ராத்தாவில நீ இருக்கிற. Now you are in Ephrathah. இப்ப பெத்லகேமில இருக்கிற. You are in Bethlehem. என்ன செய்யணும்? What do you have to do? அதனால பம்பள பிள்ளைங்க இப்ப வீட்டுக்கு வந்தவங்க ஊருக்கு போக கூடாதுன்னு நான் சொல்ல ஸ்டடி கொடுக்கல உங்களுக்கு. I am not giving you a study that no girls those who married and come not to return back to your native. புருஷ வீட்ல இருந்து போங்க. Go 24 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு திரும்பிரணும். and return back in 24 hours. இது லோக்கல்லாம் பிரச்சனை இல்ல. இது என்ன கொடுமையா இருக்குது. If it is local it's no problem. 24 மணி நேரத்துல நீ திரும்பணும் புருஷ வீட்டுக்கு. You have to return to your husband's house in 24 hours. நீ பாக்கியவதியா இருப்பாய். And only then you will be blessed. அப்பதான் நீ புகழ் பெற்றிருப்பாய். And only then you will be prosperous and famous. சொல்லுது ரூத்தின் வாழ்க்கை என் வாழ்க்கையா மாறட்டும் சொல்லுங்க. Say that the life of Ruth should be your life. கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். Lift up your hand and show. புரியலையா? ரூத்தின் வாழ்க்கை தான் பாஸ்டர் என் வாழ்க்கைன்னு சொல்றவங்க கொஞ்சம் நல்ல கை தூக்குங்க. நல்லா பாருங்க. Those who say Pastor Ruth's life is my life. வரல பாருங்க. தூக்க முடியாது. Lift up. இல்ல பாருங்க அங்க சிலதெல்லாம் அப்படியே முக்கு அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு ஆந்த கண்ணு மாதிரி உருட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ரூத்தின் சரித்திரம் சரித்திரமா மாறணும். History of Ruth should be a history. ஓர்பாவை பத்தி சரித்திரமே இல்லாம போயிடுச்சு. For Orpah there is no history, it's gone. ரூத்தை பத்தி சரித்திரம் இன்னும் பேசிக்கிட்டே இருக்குது. History of Ruth is still speaking. சரித்திரம் எழுதி வச்சிருக்குது. There's history about Ruth. அந்த சரித்திரத்துல தான் கிறிஸ்து வெளிப்படுகிறார். In that history Christ is manifested. போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்துல பெறுகிறார். No, Boaz begot Obed from Ruth. அங்க என்ன வாசிக்கிறோம்? What we read. மத்தேயு 1:5 சொல்லி இருக்கு பாருங்க. Matthew chapter 1 verses 5 talks this. ரூத்தின் மூலமா தான் ஈசாய் வர்றாரு. By Ruth Jesse came. பாருங்க சல்மோன் போவாஸ் ராகாபிடத்தில் பெற்றார். Salmon begot Boaz by Rahab and போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றார். Boaz begot Obed by Ruth. Obed ஈசாயை பெற்றார். begot Jesse. ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றின வேர்தான் இயேசு. Jesus from the root of Jesse came Jesus Christ. Hallelujah. நீ யாரு? Who are you? ஓ அந்நிய தேசத்து பெண். You are the woman of foreign land. வாக்குத்தத்தத்துக்கு அந்நியமானவன். You are stranger to the promise. ஒரு நன்மை கிடையாது. There's no goodness at all. தரித்திரம். You are poor. நீ விளங்காது. You will be useless. நீ சாபம் பிடிச்சது. You are of curse. உனக்கு தேவனுக்கு சம்பந்தம் இல்ல. There's no connection between you and God. இப்பொழுது அந்த தேவனை நம்பி உறுதியா பிடிச்சபடியினார். But because you trusted this God and followed him truly, தேவன் truly, கைவிடாத தேவனாக, this God will not forsake you. உன்னுடைய சரித்திரத்தை எழுதக்கூடிய இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். God started to bless you so that people talk about your history. அப்ப ரூத் என்ன பாட்டு பாடி இருப்பா? Then Ruth, what songs you would have sing? பாவியாம் என்னை நேசிக்க மன்னான நான் எம்மாத்திரமையா மா பாவியாம் என்னை நேசிக்க மன்னான நான் எம்மாத்திரமையா தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. சேர்ந்து பாடுங்களே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. சேர்ந்து திரும்ப
மீட்டாச்சு இப்போ. Therefore we have redeemed. இப்போ இந்த தேவத்தை பின்பற்றி வந்தபடியினால் Because they followed now. ஆத்துமாவுல ஒரு ஆசீர்வாதம். Blessing in the soul. என் ஆத்துமாவை அவர் மீட்டு கொண்டார். He has redeemed my soul. நான் மரித்தாலும் என் இயேசுவோடு இருப்பேன். Even if I die, I'll be with Jesus. மரித்தாலும் தேவனுடைய சமூகத்தில் போய் இளைப்பாறுவேன். I'll go and rest in God's presence. மீட்கப்பட்ட பாவினா. I am the sinner redeemed. பாவியாக இருந்தேன். I was a sinner. இப்போ மீட்கப்பட்டு விட்டேன். Now I am redeemed. இப்போ நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். Now I belong to him. என் ஆத்துமாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. There's inheritance for my soul. நான் மரித்தாலும் எங்க போவேன்? Therefore even if I die, எப்படி போவேன்னு சொல்றேன்? I'll go. பரலோகத்துக்கு போவேன்னு எப்படி சொல்றேன்? How do you say I go to heaven? இயேசு இரத்தக்கரையை கொடுத்துட்டான். Jesus has paid a price. போவாஸ் எனக்காக ஒரு கரையை கொடுத்து மீட்கப்பட்டான். Boaz has paid a price for me and redeemed me. பெத்லகேமுக்கு சொந்தம். Therefore I belong to Bethlehem. இரண்டாவது சரீர ஆசீர்வாதம் ரூத்துக்கு கிடைக்குது. Second, the physical blessing of the body. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் பெத்லகேமிலே. You will be prosperous in Bethlehem பெத்லகேமை நம்பி வந்தியே. because you trusted தேவ Bethlehem. சமூகத்தை நம்பி வந்தீங்க. Because you trusted God's பெத்லகேம் presence. என்றால் ஒரு அப்பத்தின் வீடு. Bethlehem is the இந்த house of இடத்துல bread. எல்லாமே உனக்கு உண்டாயிருக்கும். And here you have everything. நிறைவான பலனங்க It's உண்டாயிருக்கும். full of reward. ஒரு குறைவாக உண்டாயிருக்காது. Nothing they shall lack. இரண்டாவது சரீர ஆசீர்வாதம். Second, physical அந்த blessing. ஆசீர்வாதம் என்ன? What is that? அத வாசிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2:16. அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். இங்க பாருங்க, போவாஸ் சொல்றா. Now Boaz says here, அந்த வேலைக்காரல பார்த்து சொல்றா, looking at the servants, பெண் பிள்ளை இருக்கிறாளே, there's this girl, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு let her grain, அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள். and also let grains from the bundles fall purposely for her. சிந்தி கிடக்குது. Leave it that she may glean and பொறுக்கி do not rebuke her. பசியை ஆற்றி கொண்டிருக்கிறாள். And she is gleaning certain grains which is fallen down. ஏதோ எங்க ஆண்டவர் This சில God, வீட்டுக்கு போனா சொல்லுவாங்க, sometimes we go to house, some எப்படி house, இருக்கிறீங்க? how are you? பாஸ்டர் நல்லா இருக்கிறோம். Pastor, we are good. அன்னன்னைக்கு வேண்டியதை எங்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறாரு. And God is giving us daily whatever is required. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு உள்ளது இன்னைக்கு தர்றாரு. And He gives what is required நாளைக்கு today. உள்ளதை நாளைக்கு தருவாரு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். We trust for tomorrow what is required to ஆகினால give. எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? Therefore, அப்போ எங்களுக்கு போஷிச்சு கொண்டிருக்கிறார். He is feeding. மலையாளத்துல ஒரு every time. பாட்டு இருக்குது. This is a Malayalam song. அண்ணன்னு எங்களுக்குள்ளதெல்லாம் தந்து போச்சுன்னு, அண்ணன்னு எங்களுக்குள்ளதெல்லாம் தந்து இன்னும் என்னும் கூட உள்ள வாக்கு தந்தவர், இன்னும் என்னும் கூட உள்ள வாக்கு தந்தவர் நீயல்லோ எங்களுக்குள்ள திவ்ய சம்பத்தி சேர்ந்து பாடுங்க. நீயல்லோ எங்களுக்குள்ள திவ்ய சம்பத்தி எனக்கு அண்ணன்னு எங்களுக்குள்ளதெல்லாம் தந்து போற்றுனோம். அண்ணனோ எங்களுக்குள்ளதெல்லாம் தந்து போற்றுனோம். இன்னும் இன்னும் கூட உள்ள வாக்கு தந்தவர், இன்னும் இன்னும் கோடையுங்கள் நல்ல வாக்கு தந்தவர். நீயல்லோ எங்களுக்குள்ள திவ்ய சம்பத்தி சுவே. நீயல்லோ எங்களுக்குள்ள திவ்ய சம்பத்தி சுவே. நீ அல்லாதெல்லா பூவில் ஆசைப்பானாருமே. நீயல்லாதெல்லா பூவில் ஆசைப்பானாருமே. ஹalleluya. அப்ப உம்மை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. So there's nothing. எங்களுக்கு அவசியமானதெல்லாம் தர்றாரு. And whatever is in need, He gives us. இப்ப என்ன கிடைக்குது? So what is there? இப்ப என்ன கிடைக்குது? So what is there? கதிர்க்கட்டில் உள்ள கதிர்க்கட்டுகள் உள்ள From the bundles, சிலவைகள் சிந்தப்பட்டது எங்களுக்கு கிடைக்குது. we receive some fallen down. அவ்வளவுதான் தருவாரா? That's what will He give. That's all. தரமாட்டாரா? Will He not give? 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to chapter 3. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல Chapter 3:15. இப்போ அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. Now He is going to give 3ஆம் அதிகாரம் generous. 15ஆம் வசனத்துல Chapter 3 verse அவன் 15. போவாஸ் இப்ப என்ன சொல்றாரு? அவன் அவனை அப்ப முதலாவது போவாஸ் கொடுத்தது இல்ல, First Boaz what கொஞ்சம் he தான் gave, கொடுத்தாரு. He gave little. ஆனால் அந்த கொஞ்சத்தை பெற்றுக்கொண்டு which is fallen down, அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்து taking that little அந்த and தேவனை faithful in that, உறுதியாக பின்பற்றி கொண்டு போனார். she followed this God அந்த firmly. கொஞ்ச ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. This blessing she received. அத வச்சிக்கிட்டு With that blessing, ஐஸ்வர்யவானுக்கு பின்னாடி போகல. she did not go behind rich. அந்த வாலிபனுக்கு பின்னாடி போகல. She did not go behind youth. ஓ புத்திர நற்குணத்தை காட்டிலும் Compared to the earlier good இப்போ nature, நற்குணம் நல்லா இருக்குது. now her quality is இப்போ further எப்படி better. இருக்குது? 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Verses 10 we நீ read, கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. You are blessed by the Lord. நீ தரித்திரனானதுனால பின்னாடி போல. You did not go behind. எங்கேயோ பணம் கிடைக்குது காசு கிடைக்குதுன்னு ஓடல. You did not go behind where you got money. நல்ல வாலிபர்களுக்கு பின்னாடி போகல. You did not go after young men. நீ இப்ப வயசாயின பிறகு போகல. You did not go. இப்ப என்ன செய்யற? But now, உன் குணம் இப்படி இருக்குது. now how is you? முந்தின காட்டில பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குது. You are a virtuous woman, better than before. நீ குணசாலியான பெண். You are a virtuous woman. உனக்கு வேண்டியபடி எல்லாம் இங்க கிடைக்கும். And whatever you want, you shall receive it now here. இப்ப 15 வசனத்துல போவாஸ் இப்ப என்ன தர்றாரு பாருங்க. Now verses 15, what Boaz gives அவளை here. பார்த்து என்ன சொல்றாரு? She said, அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து விரி. என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு ஹalleluya சொல்லுங்களேன். shout hallelujah. அப்ப கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு. Then it was little. அப்ப சில கதிர்கள் தான் கிடைச்சிச்சு. There was little அப்பதான் grains. போஷிக்கிட்டு இருந்த. She was gleaning little. சபையில கர்த்தர் அப்படிதான் எல்லாம் நடத்தி கொண்டு வந்தாரு. That's how God led me in the church. அப்படி இல்ல. But now it is not so. போர்வை விரி. எவ்வளவு தேவை? Spread out your shawl. உனக்கு எவ்வளவு தேவை? Bring the shawl. கர்த்தருடைய நிறைவாக ஆசீர்வதிக்க The Lord ஆரம்பிச்சார். will bless you with full reward. போதுமா ஒருபடி. You can see இப்ப the எப்படி? measures of 6. போட்டுக்கிட்டே இருக்கிறார். The bar has been put. நிறைவான நன்மையை தந்துக்கிட்டே இருக்கிறார். God is giving full reward. அந்த சரீர நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு God தருவார். will give physical அந்த blessings. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God will give you physical blessings. முதல்ல சிந்த விடுகிறார். First he was made to give. இப்ப அளந்து கர்த்தர் போட்டுக்கொண்டே First இருக்கிறார். he made to fall down. Now he started to measure and give. பிரவாதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய தேவைகளை சந்திக்கிறார். And God, no, even before you open your mouth, God supplies all you need. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். And this God is our God. அதிகமாக உங்களுக்கு செல்வங்களை தரக்கூடிய தேவன். The God who can give you much riches. அதிகமான ஆசீர்வாதங்களை தரக்கூடிய தேவன். The God who can give you more blessings. விசுவாசிக்கிறீங்களா? Those who believe. விசுவாசிக்கிறீங்களா? Those who believe. ஆமா நான் விசுவாசிக்கிறேன். Yes, I believe. இந்த காலங்கள் இன்னைக்கு போல இருக்காது. My days will be not இன்னைக்கு like this. ஏதோ போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். Today just I'm eating. என்றைக்கு அப்படி என்ன விட மாட்டான். Never he'll leave me இந்த forever. போவாஸ் என்ன எப்பொழுது அப்படி விட மாட்டான். Boaz will never leave me ஒரு like நாள் this. வரப்போகுது. One day is going to come. ஓ நான் நிரம்புற ஆசீர்வாதங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை தருவார். And he will give you the blessings which you desire. கரங்களை விரிப்பேன். He will spread your hand. போர்வையை விரிப்பேன். He will spread your shawl. தேவ சமூகத்திலே கேட்பேன். You will ask in God's presence. அல்ல எனக்கு தந்து கொண்டே இருக்க போறார். And he is going to give you so that இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவனா இருக்கிறார். this God is a God forever and ever. வேண்டியபடி எல்லாம் அவர் உனக்கு தருவார். And whatever you desire he shall give it to you. அவள் வந்து சொல்றா, She came and said, என்னமா இவ்வளவு வந்திருக்கிற? so much you brought. இவ்வளவு வந்திருக்கிற. So much you brought. எவ்வளவு ஆசீர்வாதம். So much of blessings. எனக்கு எல்லாம் கொடுத்தா. He gave. வார்கோதுமை எல்லாம் எனக்கு அள்ளி கொடுத்தா. He gave me all barley. இந்த தேவன் என்னுடைய தேவனா This இருக்கிறார். God is my God. பிரியமானவர்களே, அதுதான் உங்களுடைய தேவன். Beloved, he is your God. அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். He is the God who blesses you. ஆனா அந்த தேவனை என்ன செய்யணும்? Therefore, கொஞ்சம் கிடைச்சவன நீ போயிராத. when you receive little, do not depart from this God. கிடைச்சவன ஆப்சென்ட் போட்டுறாத ஆராதனைக்கு. When you receive little, do not absent from the நல்ல service. நன்மை கிடைக்கிற வரைக்கும் வருவாங்க. When they receive goodness, they come to the கிடைச்சவன church. அவ்வளவுதான். பரவ எதுக்கு போகணும் சர்ச்சுக்கு பிரேயர் பண்றது? ஒண்ணு நல்லா தான இருக்கிறேன். And they say, why we have to go to church? I have everything. நீ உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றி போய் கொண்டே இருக்கணும். Uprightly, you have to follow God and keep moving. அந்த ஐக்கியத்தை விடக்கூடாது. You should not leave the fellowship. போவாஸ் அவனை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? Boaz looking at her. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அங்க கிடைக்குது. And also spiritual blessing she got. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நன்மை உண்டாகுது. And spiritual blessing also she got. அங்க என்ன நன்மை நடக்குது? What is happening? அங்க சொல்றாரு, He says, நீ வேற எங்கேயும் போகாத. do not go anywhere else. இங்க உள்ள அப்பத்தை சாப்பிடணும். You have to eat the bread here. இங்க உள்ள பானத்தை நீ குடிக்கணும். You have to drink from here. அங்கே ஒரு அங்கீகரிப்பு உண்டாகுது. There is an approval, அங்க acknowledgement ஒரு there. ஐக்கியம் உண்டாகுது. There is a fellowship there. அந்த அப்போஸ்தல ஐக்கியம். The apostolic fellowship. அந்நியூனியம். fellowship. Breaking of bread. இதுல உள்ள அந்நிய ஒரு உறவை உண்டாக்குகிறார். There is a relationship here. 14 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 14. இன்னும் போவாஸ் 2:14 ரூத் 2:14 Ruth 2:14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தார்கள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். பாருங்க, ஹல்லேலூயா. Hallelujah. அவள் என்ன செய்றாங்க? இங்க என்ன சொல்றார் போவாஸ்? என்ன சொல்றார்? What Boaz said to her here, நீ இந்த அப்பத்தை புசிக்கணும். eat of this bread. இங்க உள்ள தண்ணீரை காடியை நீ குடிக்க வேண்டும். You have to dip your piece the bread in the இது vinegar here. எதற்கான
அடையாளமா இருக்கிறது? What does it mean? ஒரு காலத்தில் யூதர்கள் சேரக்கூடாது. Once you should not இந்த be joined. பந்தியில யாரும் வந்து No ஐக்கியப்படக்கூடாது. one should eat in this table. இன்னைக்கு சில சபை ஜூட்ஸ் மாதிரி தான் இருக்குது. Some churches are like Jews today. இங்க அப்படி கிடையாது. Here it's not so. நீ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தா, If you take baptism in the name of Father, Son, அபிஷேகம் and Holy Spirit, பெற்றவங்களோட நீ அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியரிடத்தில் ஞானஸ்நானம் எடுத்தா, if you are baptized by the anointed உனக்கு servants இந்த of God, பந்தியில நாங்க இடம் கொடுக்கிறோம். we give space for you in this table. இயேசு காட்டி கொடுத்தவனுக்கு பந்தியில இடம் கொடுத்தாரு. Jesus showed this path and Jesus showed gave the table. மறுதலிச்சவனுக்கு அந்த பந்தியில இடம் கொடுத்தாரு. And also God gave the table. அவனை சிநேகிச்சாரு. He loved the இந்த thief பந்தியில also. உனக்கு இடம் உண்டு. You have in this ஆனா நீ portion of this table. அபாத்திரனா பானம் பண்ணக்கூடாது. But unworthily you நீ should not உன்னை consume it. பாத்திரவானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். You should change yourself worthy. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Therefore, இந்த பானம் பண்ண வேண்டும். இத பத்தி சொல்றார் இந்த இடத்துல. here it is told that you have to eat and drink. யூதர்கள் சேர்க்க மாட்டாங்க. And the Jews will not accept. நீங்க யாரு? Who are you? நாங்க சம்பந்தம் கலக்க மாட்டோம். We will not have connection with அங்க you. சொல்லி இருக்க ஒரு தடவை அப்படிதான் சாப்பாடுக்கு பந்தி வச்சான யோசேப்பு தன் சகோதரர்களோடு. Joseph when had dined with all his brothers. எகிப்தியர் எபிரேயரோடு உட்கார்ந்து என்ன செய்து சாப்பிடுறது அவர்களுக்கு அருவருப்பானது. In Egyptians consider eating with Hebrews as an abomination. இந்த மோவாபியர்கள் எப்படி வந்து இந்த இவர்களோட வந்து பந்தி இருக்கிறது? How Moabites can come and join with them to eat? இங்க கடைசி காலத்துல அப்படி இருப்பாங்க. Last days they'll be like this. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு சொல்ற வார்த்தை அங்க நிறைவேறுகிறது. Matthew chapter 8 verses 11 what Jesus told is getting fulfilled here. மேற்கிலும் இருந்து வருவாங்க. Many shall come from east and west. பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோடு பந்தி இருப்பார்கள். And sit down with Abraham, Isaac and Jacob in the kingdom of heaven. அநேகர் இந்த பந்திக்குள்ள கொண்டு வரப்படுகிறாங்க. Everyone will be brought into this table. மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது, when the son of man will be exalted, மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது, when the son of man will be exalted, எல்லாரும் என் பக்கமாக சேர்த்துக்கொள்வேன். and everyone I will gather towards me. மத்தேயு யோவான் சுவிசேஷம் 12:32ல வாசிக்கும்போது, John the gospel chapter 12:37, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது, when I will be exalted, எல்லாரும் என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன். I will be lifted from the earth, will draw all people to myself. Hallelujah. Hallelujah. இங்கே ஜாதி வித்தியாசம் இல்ல. There's no partiality difference. வயல்கள்ல ஜாதி வித்தியாசம் இல்ல. In the field of Boaz there's no partiality of caste. வயல் உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற வித்தியாசம் இல்ல. There's no difference between up and down. இந்த வயல்ல கொடுக்கிறவன் கொடுக்காதவங்கிற வித்தியாசம் இல்ல. In this field there's no difference between who gives who doesn't give. இந்த வயல்ல பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்ல. In this field there's no difference between rich and poor. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, in Revelation 7:9 we read, அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரப்படுறாங்க பாருங்க. they're all brought into the kingdom of God. சகல ஜாதிக்காரங்க வர்றாங்க. All the nations coming. சகல கோத்திரத்தார் வர்றாங்க. Tribes coming in. சகல ஜனங்கள் வர்றாங்க. Peoples are coming in. சகல பாஷைக்காரர்கள் வர்றாங்க. Tongues coming in. எல்லாரும் வந்து என்ன செய்றாங்க? Everyone coming in. எல்லாரும் all of them. கூடாதான திரளான கூட்ட ஜனங்கள் வர்றாங்க. All the multitudes of people are coming there. வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கப்படுகிறது? Those who came, what was given to them? எல்லாருக்கும் ஒரே வஸ்திரம் தான் கொடுக்கப்படுது. For everyone there's one ஹalleluya சொல்லுங்களே. same garment is given. எல்லாருக்கும் என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது? So what garment is given? ஒரே வஸ்திரம் கொடுக்கப்படுது. Same garment. இல்ல இந்த ஜாதிக்காரங்க நாங்க இந்த வஸ்திரம் போடுவோம். We are of this caste, we will wear this இந்த garment. கோத்திரத்தில் உள்ளவங்க நாங்க இப்படி தான் இருப்போம். And we are of this tribe, we will be like this. இந்த பாஷைக்காரங்க நாங்க இந்த மாதிரி தான் Dress பண்ணுவோம். We are of this language, we will wear like this. ஒண்ணும் கிடையாது. No difference at all. தேசங்கள், ஜாதிகள், பாஷைகள், No, the nations, the caste and people. இல்லாத ஒரு வயல்வெளி தான் போவாசுடைய வயல்வெளி. There is no difference at all, and that field was the field of Boaz. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. ஓ சபைக்குள்ள அந்த வித்தியாசம் இருக்குமானா, If there is a difference in your உன்னுடைய church, சபைக்குள்ள ஜாதி வித்தியாசம் இருக்குமானா, in your church if there is a difference of உன்னுடைய casteism, சபைக்குள்ள தமிழ், மலையாளம், தெலுங்கு சர்ச் இப்படி சொல்லிக்கொண்டு வித்தியாசம் இருக்குமானா, if in your church you say Tamil, Malayalam, Telugu, a difference in அது languages, ஒரு நாள் போவாசுடைய வயல்வெளியாகிறது. never it will be the field of Boaz. அது ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளி அல்ல. It is not the place which will be blessed. இங்கே எல்லாரும் உண்டு. And here everyone is there. எல்லாருக்கும் ஒரே வஸ்திரம் தான். For everyone there is the same அந்த garment. கொடுக்கப்படுற வஸ்திரம் என்ன வஸ்திரம்? So what garment is given? இல்ல நாங்க இப்படி தான் கொடுத்துட்டு வருவோம் எங்க சர்ச்சுக்கு. In அப்படி our church we கிடையாது. will wear like this only. நாங்க இப்படி தான் நடந்துட்டு வருவோம் எங்களுடைய In our சபைகளுக்கு. church we will be like this only. எங்களுடைய சபைகளுக்குள்ள அதெல்லாம் கண்ட்ரோல்லாம் கிடையாது. In our church there is no control at all. எப்படி டிசைனா வரலாம். We can come in different designs. மாடலா வஸ்திரங்கள் We can தரித்து come in வரலாம். different models. எங்களை நாங்க டிசைனா கலர் டிசைன் போட்டு தான் நாங்க ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். In our church we'll have all designs and we'll இங்க ஒண்ணுமே கிடையாது. There's nothing here. இங்க எல்லாம் வெள்ளை வஸ்திரம் தான். ஒரு ஹalleluya There's சொல்லுங்க. all white robes இங்க here. உள்ள யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம்? So what uniform is எல்லா this? ஜாதிகாரருக்கும் ஒரே யூனிஃபார்ம் For தான். all the community one uniform.
இயேசு அங்க ஒரு கல்யாண விருந்தை பற்றி சொன்னாரு. Jesus taught about the wedding garment. அந்த விருந்து சாலையில் உள்ளவர்களுக்கு எல்லாம் Those who came to the banquet ஒரே hall, வஸ்திரம் தான். same wedding அந்த garment. கல்யாண வஸ்திரம் தான். The wedding garment. வேறு வஸ்திரம் தரிச்சவனுக்கு இங்க இடம் கிடையாது. And those who come with different garment, நீ they do ஒரு not have ஜாதி space உள்ள here. கொண்டுட்டு வந்தா நீ பரலோகத்துக்கு அந்நியன். If you talk about your community, then you cannot. You are கோத்திரத்தையும் stranger. பாஷையும் இங்க வந்து பேசிக் கொண்டிருக்க கூடாது. Do not talk about your tribe and language here. சபைக்குள்ள நீ வந்து இதுல பிளவு உண்டாக்க கூடாது. And you cannot come into the church and make divisions in the அப்படிப்பட்ட church. காரியங்கள் சபைகள் போவாசின் வயல்வெளியில் இல்ல. And those types are not there in the field of Boaz. இங்க எல்லாருக்கும் ஒரே அப்பம் தான். Here there's same bread to யார்கிட்ட ஒரு everyone. ஆளு கேட்டாங்க, பாஸ்டர் கம்யூனியனுக்கு நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் உங்க சபையில. Somebody said, Pastor, I want to take communion in your church. அப்பம் கொடுப்பீங்க சரி, You give bread, கப்பு cup. ஒரே பாத்திரத்திலயா? Is it the same cup? அடுத்தவங்க வாய் வச்சிட்டு குடிக்கிற பாத்திரமா? The others sip and drink. இல்ல It's the same அப்படிதான் cup. நாங்க ஒரே பாத்திரத்துல தான் பானம் பண்றோம். Yes, it is the same cup we use. கொரோனா காலங்கள்ல கப்பு கொடுத்தோம். In the days of Corona, we gave different cups ஏன்னா அரசாங்கம் எங்களை வந்து ஏதாவது குற்றப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. because government should not come and charge இப்ப us. நாங்க ஒரே பாத்திரத்துல தான். Now we use in same cup. ஏன்னா போவாஸ் இடத்துல அந்த போவாஸ் ரூத் இடத்துல சொன்ன வார்த்தை அதுதான். That is the word which Boaz told to Ruth. அந்த 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. We read verses 9. என்ன சொல்றாங்க? What it உனக்கு says? தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களை கொண்டு போய் குடங்கள் அண்டைக்கு போய் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதுல நீ குடி. When you thirsty, go to the vessels and drink from what the young men have drawn. பாருங்க வந்துச்சா, உபதேசத்துல சேர்ந்தாச்சா? Doctrine is joined என்ன here. செஞ்சிருச்சு? What is this? அவர்கள் மொண்டு கொண்டு வருகிறார்களே. Now the young men are bringing நீ it தனியா உனக்குன்னு ஒரு கப் எடுத்துட்டு போமா. for you separately. Do not take a cup. முன்னாட்கள் நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. கடந்த நாட்கள்ல நான் செங்கல்பட்டு வச்சு அது பசங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். I was selling this at Chengalpet to the boys when I was young. I was a boy அப்ப then. முன்னாடி நடந்தல அவங்க ஊழியங்கள் செய்ய நடப்பயணம் போயிட்டு இருப்போம். அப்போ We used to do ministry and we used to walk for the ministry. அப்ப பாஸ்டர் இங்கிலீஷ் சாக்கோன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். Pastor called English Chaco was there. செங்கல்பட்டுல இருந்தார். He was there at அப்ப நாங்க Chengalpet. சின்ன பசங்க. We were அப்ப young எங்களை boys. ஒரு பவனிக்கு கூட்டிட்டு போறாங்க. Once they were ஒரு ஓப்பனியர் மீட்டிங் ஒரு ஓப்பனியர் மீட்டிங் கூட்டிட்டு போறாங்க. They were taking us for one open air meeting. அப்ப போற சமயத்துல தண்ணி தாகம் எடுத்துச்சு. And we were thirsting. இப்ப மாதிரி நிறைய காஸ்ட்லியான பாட்டில் எல்லாம் வாங்கிலாம் பழம் வச்சிருக்க மாட்டோம். பாட்டிலுங்கிறதே இருக்காது அப்போ. And then like today we don't have costly bottles. We had no bottles at all then. அப்போ தண்ணி ஒரு வீட்ல போய் கேட்கும்போது When we went and asked for water, அவங்க அந்த வீட்டார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? the people of the house, இந்தாங்க குடிங்க. பாக்குறாங்க, அங்கங்க சுத்தி பாக்குறாங்க. they looked here and there. தேங்காய் தொட்டி இருக்குதான்னு பாக்குறாங்க. சரட்டை Now the coconut shell was there. இல்ல. The bowl, கைய coconut காட்டு. shell bowl. கைய காட்டு. Show your hand. இப்படி கைய வச்சிட்டு இருந்தோம். எனக்கு Put your நல்ல hand like ஞாபகம் this. இருக்குது. I remember. ஊழியக்கார சிஸ்டர்ஸ் அப்படி இருந்தது எனக்கு நல்ல I ஞாபகம். remember the sisters were, எல்லாரும் இப்படி வச்சிருந்தா அப்படி தண்ணி ஊத்த ஊத்த இப்படி குடிச்சிட்டு இருந்தோம். they were pouring the water and we were drinking with our hands. இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு என்ன செஞ்சிரும்? அரெஸ்ட் பண்ணிரும். அன்னைக்கு அப்படி முடியாது. அன்னைக்கு And if today அன்னைக்கு ஒண்ணு government can செய்யாது. arrest, அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருந்துச்சு. and then their authority was great. அதனால அப்படிதான் குடிச்சு கொண்டிருந்தோம். So we were drinking like இப்ப that. அப்படி அல்ல. போவாஸ் சொல்ற, நீங்க மோவாபியர் தான்மா. No, Boaz says you are not a Moabite. காணியாட்சிக்கு புறம்பானவங்க தான். You are not the stranger to the commonwealth. சேர தகுதி இல்ல உங்களுக்கு. You don't have connection with us. You are ஆனா not இப்ப நான் qualified to உனக்கு join ஒரு with us. சலுகை கொடுக்கிறேன். But now I am giving you a இங்க provision. இருக்கிறாங்க இந்த பெண்கள். The women are இங்க there. ஊழியம் செய்யறாங்களே. The servants are there. அவங்க கொண்டு வர்ற பாத்திரத்திலேயே நீயும் பானம் பண்ணலாம். You can also drink in the same vessel இதுதான் as they drink. அந்நியோன்ய அப்பம்புக்குதல். This is the fellowship and breaking of the bread. The fellowship. இந்த போவாசின் வயல்வெளியில இருக்குது. It is there in the field கரங்களை of தட்டி Boaz. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Boaz. இந்த வயல்வெளியில அந்த ஆசீர்வாதம் இருக்குது. And in this field இந்த there's blessing. ACPM சபையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. In this ACPM church the இங்க blessing ஒரே is there. பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறாங்க. The same vessel that ஒரே drink. பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறாங்க. The same vessel they eat ஒரே bread. அப்பத்தை புசிக்கிறாங்க. Same bread they eat. ஒரே பாத்திரத்தில் இருந்து கொண்டு கால்களை ஒருவர் பாதத்தை கால் They கழுவுறாங்க. wash one another feet with the same vessel. நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். We are one. இந்த வயல்வெளி யாரையும் தள்ளாது. And this field will not reject anyone. தள்ளப்பட்டவனை சேர்த்துக் It will கொள்ளக்கூடிய accept those who வயல்வெளி. are already rejected too. அபாத்திரனா இருக்கிறவனை பாத்திரவனாக He மாற்றக்கூடிய will make வயல்வெளி. unworthy a worthy man. இந்த வயல்வெளியில் இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் Those இருக்குது. who are in this field they have இந்த blessing. வயல்வெளியில் இருக்கிறவனுக்கு நன்மை இருக்குது. Those who have goodness in this கடைசியா field. ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். Finally I'll tell this மேல word. உள்ள 12 வசனத்துல சொல்லி இருக்குது. Verses 12. இந்த வயல்வெளியில நீ அடைக்கலமாய் வந்தபடியினால Because you come under the refuge. 13 வசனத்தின் கீழ் பகுதியில சொல்லி இருக்குது. Verses 13 below. அவள் சொல்லுகிறாள், He says, நீர் எனக்கு ஆறுதல் செய்கிறீரே. You do good to உம்முடைய me. அடியாளுக்கு எனக்கு ஆறுதல் சொல்லி Let me find உம்முடைய favor in your sight. அடியாளோடு பட்சமாய் பேசினீரே.
Oh, let me find favor in your sight, my Lord, for you have comforted me and spoken kindly to your maidservant. இந்த வயல்வெளியில இருக்கிறவர்களுக்கு, Those who are in this இந்த field, பெத்லகேமில் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, those who follow the God of Bethlehem, உண்மையாக அந்த தெய்வத்தை பின்பற்றுகிற those who truly பிள்ளைகளுக்கு follow this God children, ஆறுதல் செய்கிற தேவன் ஒருவர் there's இருக்கிறார். one God who comforts them. நீ விசாரிப்பட்ட சீயோன் என்று உன்னை சொல்லலாம். They will say, you are a Zion, you are எரேமியா not 30 careful. அதிகாரம் 17 வசனத்துல வாசிக்கிறது போல, Jeremiah 30:17 it says, நீ விசாரிப்பற்றவனாக இருக்கலாம், you may be of நீ careless, தள்ளப்பட்டவனாக you may இருக்கலாம், be rejected, நீ புறக்கணிக்கப்பட்டவனாக you இருக்கலாம், may be outcast, நீ அப்படி உன்னை பேரிட்டு they may வைத்திருக்கலாம். call you so, ஆனால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுகிறேன், but I will bring healing to நான் you. உன் காயங்களை ஆற்றுகிறேன், I heal your wounds. நான் உன்னை தள்ளுவதில்லை, I will not reject you. நான் உனக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். I am the Lord who comforts you. பாருங்கள், அந்த ஆறுதல் செய்கிறார் அந்த ஆண்டவர். The God who comforts ஒரு them. தடவை இந்த யாக்கோபு செத்த உடனே, When Jacob died, யாக்கோபு செத்த உடனே Jacob died, அவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. but the children were all scared. மோசேப்பிட்ட போய் சொல்றாங்க, They went and told to Joseph. யோசேப்பு சொல்ல Joseph, முடியல. they were not able to இன்னொரு say. ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. They told to someone else and ஆதியாகமம் said, 5 அதிகாரம் 21 வசனத்துல Genesis என்ன 5:21, சொல்லி அனுப்புறாங்க? they told, தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே சொன்னாருங்க, when father is alive, தயவு செய்து அந்த பழைய காரியத்தை நினைச்சு பழி வாங்கிறாத, do not take vengeance, remember the old பழைய things, காரியத்தை நினைச்சு பழி வாங்கிறாத, do not revenge us. சொல்லிட்டு சொல்றாங்க. They told to tell. அதுக்கு யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? Do you know what Joseph replied to his brothers? என்ன சொல்றா? Wonderfully said. 21 50 அதிகாரம் ஆதியாகமம் 50 21ல என்ன வாசிக்கிறோம்? Genesis 50:21. அவன் சகோதரரை பார்த்து என்ன சொல்றா? Looking at his brothers, he said, ஆதலால் பயப்படாதீங்க, do not be afraid. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன், உங்க பட்சமாயிருப்பேன். I'll provide for you and your little ones. And he comforted them and spoke kindly to them. நமக்கு ஆறுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's one God who comforts us. என் இருதயம் விசாலப்படுகிற வேளையில, When my heart is, சங்கீதத்துல தாவீது சொல்றார், as David says in Psalms 94, விசாரங்கள் பெருகு 13 வசனத்துல, verses 13, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், oh, the multitudes of my anxieties within me, ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. your comforts delight in my soul. இந்த வயல்வெளியில உன் பட்சமாய் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். There's one in this field who will speak kindly to you. உனக்கு ஆறுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's one God who will comfort you. உனக்கு பட்சமாய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். There's one God who is kind to you. சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர், He who comforts Zion. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கைவிடாத ஆண்டவர், The God who are chosen by you will not forsake. உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். Surely you'll get a comfort. அவர் உன்னை விசாரிப்பார். He shall inquire about you. விசாரிப்பற்றவன் நினைக்க வேண்டாம். Do not think that no one careth for you. இங்க ரூத் சொல்லுகிறார், Ruth says, நீர் என் பட்சமா பேசினீங்களே, you kindly spoke எனக்கு to me. ஆறுதல் சொல்றீங்களே, You comforted me. உங்களுக்கு ஆறுதலுக்குரியவர் ஒருவர் There's இருக்கிறார். one who comforts you. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close our eyes. இந்த ஆண்டவர் இன்றை ஜீவிக்கிறார். Does God still ஒத்தாசை lives? தரக்கூடியவர் இருக்கிறார். He who sends help is there. கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். He shall wipe your tears. அவர் ஆறுதல் செய்வார். He who comforts you. கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். He shall wipe your tears. உன் வேதனையெல்லாம் நீக்குவாராம். He'll change all your troubles. சிலர் விசாரிக்க முடியாது. No one cares me. சிலரோட பேசாம இருந்த உடனே, When they don't talk to us. சிலர் நினைப்பாங்க, Something, பாஸ்டர் எங்களை மறந்துட்டாங்க, pastor did not remember me. அவங்க என்ன மறந்துட்டாங்க, Pastor did not remember. எங்களை என்னன்னு விசாரிக்கலாமே, They are not caring about me. என்னன்னு சொல்லலாமே. They are not caring. விசாரிக்காமல் இருக்கிறதுக்கு அல்ல, It is not that I should not care. மறந்து எத்தனையோ பேர் இருந்துறாங்க. There are so many people don't remember. இப்போ உன்னை விசாரிக்காம இருக்கிறார்கள் என்று சொன்னால், We say it is not cared for you. விசாரிக்கிறதுக்கு ஏற்றதானே ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லாதபடியால விசாரிக்காம இருக்கிறாங்க. Because they don't have words to comfort you, they do not have words to take care of you, they don't comfort you. ஆனா உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's one God who wipes your tears. உன் கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பாரா. And he shall wipe all your tears. வேதனை எல்லாம் நீக்குவாரா. He shall change all your pains. அன்றைக்கு துக்கம் இல்ல, கவலை இல்ல. Then there'll be no sorrow and trouble. அங்கே வேதனை இல்ல. There's no trouble. அங்கே புலம்பல் இல்ல. There's no mourning. ஆண்டவர் தாமே அவர்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கிறார். வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்துல வாசிக்கிறோம். Revelation 7 we read, the Lord God will wipe all the tears. உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். He will wipe your tears. இவங்க எங்க இருந்து வந்தாங்க? Where they came from? எங்க இருந்து வந்தாங்க? Where they came from? உகந்த உபத்திரவத்திலிருந்து வந்தாங்க. They have come from great tribulations. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஜீவிக்கிறார். The living God is living for you. இந்த தேவன் உங்களுடைய தேவன். This God is your God. இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கிற தேவன். The God will wipe all your tears. உங்களை ஊற்றுகிற நடத்துகிறார். He leads you towards fountain. நன்மை
நன்மைக்கு நேரா leads you நடத்துகிறார். towards உனக்கு goodness. ஒரு குறைவு வைக்க மாட்டார். Nothing he shall lack. உன்னை அவர் மீட்கிறார். He shall redeem உனக்கு you. முதலாவது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. One, there's a blessing to உனக்கு you. ஒரு நன்மை உண்டு. There's goodness to you. நீ இருக்கிற தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You shall be blessed in the land where you are. உன்னுடைய பிரயாசத்துக்கு தக்க தேவன் உனக்கு பலன் அளிப்பார். And as per your work, he shall repay you. மகளே உன் fullest செய்கைக்கு தக்க கர்த்தர் பலன் அளிப்பார். Lord, the daughter, Lord shall உன் repay your work. ஜெபத்துக்கு தக்க உனக்கு பலன் உண்டு. There's a reward as per your உன் work. கண்ணீர் வீண் போகாது. Your tears will not go in நீ vain. உபவாசித்த உபவாசம் வீண் Your போகாது. fasting will not go in vain. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of நீ God. கர்த்தருக்காக பட்ட பிரயாசம் வீண் போகாது. The labors which you labored for நீ God will not நடந்து go in போகிற vain. பயணம் வீண் போகாது. The journey will not உன் go in vain. செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு தருவார். Lord shall give you full reward for your work. He shall இஸ்ரவேலின் repay. தேவனாகிய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறார். You come under the wings of the Lord God of உனக்கு Israel. ஒரு குறைவு வராது. Nothing shall you lack. எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்பாய். In everything you shall be நீ prosperous and be blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You shall be blessed. நிறைவான நன்மை உனக்கு You உண்டாயிருக்கும். shall have fullest உன் reward. பந்தி Your ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். table shall be blessed. உன்னுடைய ஐக்கியம் பலப்பட்டிருக்கும். Your fellowship shall be strong. உனக்கு ஒரு ஆறுதல் உண்டாயிருக்கும். And you shall be having உன் comfort. கண்ணீர் மாறும். Your tears shall உன் change. துக்கங்கள் Your sorrow மாறும். shall change. ஓ ஜெயமாக அவர் உன்னை He நடத்துவார். shall lead you உன் victoriously. ஆத்துமாவை தேற்றுகிறார். He comforts your உன் soul. ஆத்துமாவை தேற்றுகிறார். He comforts your ஓ soul. அவர் உன் ஆத்துமாவை He தேற்றுகிறார். comforts your ஓ soul. உன்னை நடத்துகிறார். He leads you. அவர் உன்னை கைவிடாது He will not இருக்கிறார். forsake you. ஓ கரங்களை தட்டி அவரை Clap your மகிமைப்படுத்துவோம். hands and give glory to இந்த him. தேவன் ஜீவிக்கிறார். This God is அவர் alive. மாறாதவர். He is unchanging. ஒத்தாசையை தம்முடைய பர்வதத்திலிருந்து He அனுப்புகிறார். sent forth help from his sanctuary. பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை He அனுப்பி sent forth his help from holy sanctuary. சீயோனிலிருந்து ஆதரிக்கிற தேவன். The God gives you strength from ரூத்தின் Zion. வாழ்க்கை தான் ஓ வாழ்க்கை. Life of Ruth is your ஓ life. சபையில் உள்ள ரூத்தே, Oh, your Ruth of the church. பெத்லகேமுக்கு கொண்டு வரப்பட்ட ரூத்தே, Oh, Ruth brought to Bethlehem. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். I have left நீ everything in நல்ல them. சபையை விட்டுட்டு வந்துட்டேன். I left different good ஐயோ church. அந்த ஐக்கியத்தை விட்டுட்டு I left that fellowship and வந்துட்டேன். ஐயோ come. இந்த ஐக்கியத்தை விட்டுட்டு I left this fellowship and come. கர்த்தர் உன்னை ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். Lord has brought you in good fellowship. இப்போ உனக்கு பாடுகள் இருக்கலாம். You may be having இப்போ sufferings உனக்கு now. கஷ்டங்கள் இருக்கலாம். You may be having difficulties இப்போ now. உனக்கு வேதனைகள் You may be இருக்கலாம். having sorrows இப்போ now. உனக்கு துன்பங்கள் இருக்கலாம். be having pains ஐயோ now. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான போறேன். Oh, I'm having little ஏதோ I have. கொஞ்சம் கொஞ்சம் தான சாப்பிடுறேன். I'm eating little. ஐயோ அங்க இருந்தா நல்லா வச்சிருப்பாங்கறாங்களே. If I would be there, I'd be இப்படி good. இருப்பாங்கறாங்களே. I'd be good there. இல்ல ஒரு மாலை போல நான் இருக்க விரும்பல. No, I'll not be like Orpah. இந்த தேவன் தான் என்னுடைய தேவனாக This God இருக்கிறார். is my God. இந்த பெத்லகேமில் அந்த தேவன் இருக்கிறார். This God is there in this எனக்கு ஆகாரம் Bethlehem. கொடுக்கிறார். He who feeds me. என்னை பாக்கியவானாக மாற்றுகிறவர் இருக்கிறார். He who is there who will make me என்னை prosperous. பாக்கியவதியாக மாற்றுகிறவர் இருக்கிறார். He will make me என்னை prosperous. பெருமைப்படுத்துகிறவர் இங்க இருக்கிறார். He who is there will make me famous. உன்னை வாழ்ந்திருக்க செய்கிறவர் இங்க இருக்கிறார். He will make you to live. உன்னை புகழ்ந்து புகழ்ச்சி உண்டாக்குற தேவன் இங்க இருக்கிறார். The God is there will make you to உன்னை praise. கனப்படுகிற தேவன் இங்க That இருக்கிறார். one God will make you honor you. இது போவாசின் வயல்வெளிகள்ல உண்டு. It is there in the field of இந்த Boaz. ஐக்கியத்துல உண்டு. It is there in this fellowship. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது. God's word is comforting கர்த்தருடைய you. வல்லமை உங்களை ஆட்சி கொண்டிருக்கிறது. God's power is அவர் comforting you. உங்களுக்கு பலன் தந்து He is கொண்டிருக்கிறார். giving you strength. ஆமா ஆண்டவர் உம்மை நாங்க பின்பற்றுறோம் Yes, ஆண்டவரே. Lord, we will follow you. உமக்காக ஊழியம் செய்வோம் ஆண்டவரே. Lord, we will serve you. உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. Lord, we will love you. எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? How many of you make எத்தனை பேர் determinations? தீர்மானம் பண்றீங்க? How many of you make எல்லாரும் determinations? கரங்களை தட்டி ஒப்பு கொடுங்க. Everyone clap your ஒரு hands and அபிஷேகத்தை surrender. கர்த்தர் உங்களுக்கு தர்றார். God is giving you ஒரு பலனை anointing. தர போகிறார். Yes, strength is giving கிருபையை you. ஊற்ற போகிறார். He's going to throw ஒரு வல்லமையை தந்து for நிறுத்த grace போகிறார். and power is going to give இதற்கு you. முன்பாக இருந்தது போல அல்ல. Lord, like நீ before, பெருக பண்ண போகிறார். He's going to make you multiply. செழித்திருக்க பண்ண He's போகிறார். going to thrive you. ஓ விரி விரி விரி. Expand. உன் பார்வையை விரி. Oh, spread out your உன் shawl. பார்வையை விரி. Spread your shawl. விரி. Yes, spread it. எம்பட்டு நடந்து திரி. Oh, walk and எம்பட்டு wander. தேசத்தின் நீலம் உண்டோ. Just like the land. அம்பட்டு நடந்து திரி. Wander to the நீ land. கால் மிதிக்கிற இடத்தை All the place where you உனக்கு sit, சொந்தமாய் தருவேன். I shall give it to you. தீர்மானத்தோடு போக. Go with determination. தீர்மானத்தோடு புறப்படுங்க. Go with determination. ஓ Start. சோத்திர பயணத்தை தீர்மானத்தோடு. Oh, with determination. Start the praise அபிஷேகத்தோடு. generation. With the anointing. புறப்படு. Start. கர்த்தர் எழுப்புதலின் காலம் இது. This is the day of இது revival. சீயோனுக்கு இறங்குகிற நேரம். This is the time to descend to இது Zion. கர்த்தர் குறித்த காலம் This is the வந்துருச்சு. appointed time of the Lord. is coming. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம். Time to show favor to குறித்த Zion. நேரம் வந்துருச்சு. Right time has come. ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, Not only gave you life, தயவை பாராட்டுகிறார். also shows ஓ favor. ஜீவனை கர்த்தர் தந்து ஆதரிக்கிறார். Lord gives you for உனக்கு life. கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். And also God is a strength to you. தீர்மானத்தோடு போவோம். Let go with தீர்மானத்தோடு determination. கரங்களை தட்டி ஒப்பு கொடுங்க. Clap your hands and surrender with determination.
உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து எல்லாரும் எழும்புவோம். Everyone stand up. வாஞ்சிக்கிறேன் தாரும் தேவா ஏழைக்கு மாறாத சபல கரபல என்றும் நான் உன் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. Surrender yourself and receive the anointing from God. ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார்.
பலனை தந்து கொண்டு வருகிறார். He gives you strength. ஓ எதற்கும் உதவாதவர் He is with அந்த மோவாப் ரூத்தை போல like Moab Ruth. சாபத்துக்குரியவர், I belong to curse. உலக இன்பத்துக்குரியவர், I belong to curse. அடிமத்தனத்திற்குரியவர். I'm of இப்பொழுது ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய் ஏற்படுத்தி இருக்கிறாரு. He has made you a word of தேவனுடைய blessing. பிள்ளையே நீ நன்றி உள்ளவனாய் இருக்கிறாயா? Child of God, are you thankful? தேவ சமூகத்திலே கர்த்தரை நீ மகிமைப்படுத்துகிறாயா? Are you glorifying God in God's presence? கர்த்தருடைய பேர் பெற்ற புகழ் பெற்ற இடத்திலே உன்னை பாக்கியவதியாக பாக்கியவானாய் ஏற்படுத்தி இருக்கிறாரு. God has formed you as a blessed man and woman. கர்த்தரை துதியுங்க. Praise God. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, For these gifts which God has given to you, which cannot be தேவன் described. அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக For the gifts which God has given to you. ஸ்தோத்திரம். Praise God.